முக்கிய செய்தி. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் மீது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி இரவு 10 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் அதனையும் மீறி இரவு 10 மணியையும் கடந்து சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விதிமுறைகளை மீறி இரவு 10-17 மணி வரை பிரச்சாரம் மேற்கொண்டதாக சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் மீது புகார் பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சீமான் மீது 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் 3 வேட்பாளர் உட்பட 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரவு 10 மணியையும் கடந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் சீமான் மற்றும் அவர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தி. தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் தொகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட நிலையில் அவர் மீது தேர்தல் விதிமுறைகளை மீறியதாக 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளின்படி இரவு 10 மணிக்குள் பிரச்சாரத்தை முடிக்க வேண்டும் என்பது விதி. ஆனால் அதனையும் மீறி இரவு 10 மணியையும் கடந்து சீமான் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விதிமுறைகளை மீறி இரவு 10-17 மணி வரை பிரச்சாரம் மேற்கொண்டதாக சீமான் மீது குற்றச்சாட்டு வைக்கப்பட்டு அவர் மீது புகார் பதிவு செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட சீமான் மீது 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் 3 வேட்பாளர் உட்பட 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. சீமான் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இரவு 10 மணியையும் கடந்து தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டதால் சீமான் மற்றும் அவர் உட்பட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நாம் தமிழர் கட்சியின் சீமான் தீவிர தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டு வரக்கூடிய நிலையில் நேற்று கோவை மாவட்டத்தில் அவர் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது இரவு 10 மணிக்கு மேலும் அவர் தேர்தல் பிரச்சாரத்தில், அதாவது 10-17 மணி வரை அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். எனவே தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறியதாக சீமான் உட்பட 5 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்.